வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. விஜய் கே வேணுகோபால் சந்திப்பு நடக்கக்கூடிய இடம் எங்கே? 2 இடத்துல விமான டிக்கெட் ஏன் போட்டார்? பொது கணக்கு குழு தலைவராக இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையிட்ட அவர்கிட்ட அனுமதி வாங்கணும். அதாவது இங்கே வரேன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஆனால் இன்ஃபர்மேஷனே கொடுக்கல. காங்கிரஸ் வட்டாரங்கள் சொல்லுவது என்ன? இன்றைக்கி முக்கியமான செய்தி அது ஒன்று. இன்னொன்று, சந்திக்கக்கூடிய இடம், பேசக்கூடிய பேச்சு. ஒரு பக்கம் பார்த்தா பிரியங்கா காந்தி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர், 2 பேரும் சந்திப்பு, ரொம்ப முக்கியமான சந்திப்பு. ஏற்கனவே ஜன்சூரஜ் கட்சியை காங்கிரஸோட இணைக்கணும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு இருக்கும்போது, ஏற்கனவே பிரசாந்த் கிஷோருக்கும் விஜய்க்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்போ அவர் தேர்தலில் தோற்றதுனால ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணுங்கிற கட்டாயம் பிரசாந்த் கிஷோருக்கு இருக்குது. அப்போ பிரசாந்த் கிஷோர் சில ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் விஜய்க்கு. தேர்தலில் அவர் நின்று தோத்தாலுமே வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோர் நல்லா தான் பண்ணிகிட்டு இருப்பார். உங்களுக்கு தெரியும், பல தேர்தலில் அவர் நிரூபிச்சிருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கே வேணுகோபால் எப்போது சந்திக்கப் போகிறார் அப்படிங்கிறத பற்றி நாளிதழில் வந்த செய்தி. தேர்தல் கூட்டணி தொடர்பாக தாவேக தலைவர் விஜயை ரகசியமாக சந்தித்து பேச காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் இன்று சென்னை வரும் தகவல் வெளியாகி உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் மற்றும் பட்டணப்பாக்கத்தில் உள்ள விஜய் வீடு அருகில் இருக்கும் ஹோட்டல், இதில் 2ல் தங்கறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் எந்த ஹோட்டலில் தங்குகிறாரோ அங்கே விஜய் அவருடைய சந்திப்பு நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். விஜயும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்தால், சில பேர் சொல்கிறாங்களா விஜயே பட்டையை கிளப்புவார், தளபதியே ஜெயிச்சிருவார், காங்கிரஸ்லாம் கூட்டணி சேர்ந்தால் சான்ஸே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, விஜய் அப்படி நின்னா நீ கொஞ்சம் யோசனை பாருங்களேன் அது நிற்கிறத. ஏன்னா விஜய் தனியாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் இப்போ நம்ம நிறைய இது அகிலேஷ் யாதவும் ராகுலும் பிரச்சாரம் பண்ணுறது பார்த்தோம். அகிலேஷ் யாதவ், ராகுல் காந்தி, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிரியங்கா காந்தி, அப்புறம் அகிலேஷ் யாதவுடைய மனைவி டிம்பிள். இப்போ 4 பேரும் பிரச்சாரத்துக்கு பண்ணும்போது என்ன நடந்ததுன்னா, பிரச்சாரம் நிறுத்திடுங்கன்ட்டாங்க. ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே கூட்டம். நடுவில் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி இறங்கிட்டாங்க. ஏன்னா கூட்டத்தை சமாளிக்க முடியல. ஏன் இதை சொல்கிறேன்னா, இது என்னென்னாங்க, அரசியலில் 1+1 2 ஆகாது. சில சமயம் 5 கூட ஆகும், சில 0 கூட ஆகும். ஆனால் என்னென்னா, இங்கே இவர் ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட வரணும். விஜய் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு, அவர் நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறோன்னு ஓட்டு போட வரும்போது கூட ஐயோ பிஜேபி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. இன்னொன்று, திமுக வந்துடுங்க, ஏன்னா விஜயால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறவங்க இப்போ தகவலாம் எப்படி ஊறிட்டு இருக்குது. வருவாருங்க, பட்டு ஓட்ட பிரிப்பார். அப்போ அந்த இமேஜை மாற்றணும். இப்போ அதை ஒரிஜினலாகவே சொல்கிறது என்னென்னா, வந்துட்டோங்க 29% வந்துட்டாங்க, இன்னொரு 4% தான் ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு 3% ஏறும், அதுக்கப்புறம் அண்ணன் தளபதி பிரச்சாரத்துக்கு வந்தாருன்னா எகிரிடும் அப்படின்னு சொல்கிறது அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் சிந்தாமல் சிதறாமல் சிறுபான்மை வாக்குகள் 14% இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகள் அப்படியே அள்ளணும்னா அதுக்கு காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தனியாக நின்று ஜெயிக்க முடியாது, ஆனால் காங்கிரஸ் இல்லாமல் திமுகவால் ஜெயிக்க முடியாது. உண்மையா? அதனால தான் காங்கிரஸ் இவ்வளோ பார்கெயின் பண்ணுறாங்க. ஆட்சியில் பங்கு வேண்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திருச்சி வேலுசாமிலாம் ஒரு பக்கம் மேலேயே போயிட்டார். காமராஜரை இழிவுபடுத்திட்டு நீ இந்த எலெக்ஷனில் முடிஞ்சுதுப்பா அப்படிங்கிற சொல்லுவார். உதயநிதியும் விஜயும் ஒன்றா என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? விஜய் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு, கூட்டணியில் இருக்கிறனால நான் சலாம் போடணுமாங்கிற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காரு திருச்சி வேலுசாமிலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம திருச்சி சிவா காமராஜரை பற்றி ஏசி வேணும்னு இழிவாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த மானங்கெட்டு போய் நாங்கள் இங்கே இருக்க வேணாங்கிற ரேஞ்சுக்கு போகிறார். அவரை அப்படியே காங்கிரஸ் வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திச்சுட்டு போகிறார். சரிங்க, விஜயை சந்தித்தது போது பர்சனலான சந்திப்பு இல்லை, விஜய் அந்த பிரவீன் சக்கரவர்த்தியை கண்டிக்கிறோம், இது எதுவுமே சொல்ல. அதையும் தாண்டி பிரவீன் சக்கரவர்த்தி செல்வ பெருந்தகையை அவரை சொல்லாமல் ஒரு மோசமான சொல்ல வச்சு ஒரு அறிக்கை விடுறார். அப்போ காங்கிரஸில் ஒரு தரப்பு திமுகவோட போகணுங்கிறாங்க, இன்னொரு தரப்பு விஜயோட போயிடலாம். இதுதான் இப்போ காங்கிரஸில் இருக்கக்கூடிய நிலைமை. எல்லோரும் ஒரே எண்ணோட்டத்தில் இல்லை. இன்னொன்று, காங்கிரஸ் தலைமை விஜய்கிட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறத மறைமுகமாக ஆதரிக்குது. அதை கண்டிக்கலைங்கிறதுனால நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கே வேணுகோபால் வர்றது ஒரு முக்கியமான விஷயந்தான். கே வேணுகோபாலை பற்றி தெரியும், ராகுல் குடும்பத்துக்கு ரொம்ப ராகுல் கூட அவங்க அம்மாவோ இருக்காங்களோ இல்லையோ, அவங்க சகோதரி இருக்காங்களோ இல்லையோ, வேணுகோபாலை பார்க்கலாம், அந்த அளவுக்கு நெருக்கமானவர். வேணுகோபால் அவர்களுக்கு இதில் கேரளாவில் முதலமைச்சர் ஆகணும். அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் ஏற்கனவே கேரளாவில் ஒரு 10 லட்சம் பேர் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு.
பாண்டிச்சேரியில் ஒரு 1,00,000 பேர் இருக்காங்க. அப்போ அவரை வந்து உள்ளே இழுக்கிறதுக்கான வேலையை ஈடுபட்டிருக்குமானா பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் பாராளுமன்றத்தில் பொது கணக்கு குழு தலைவராக இருக்கார். இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் இருக்கவங்க, நிலைக்குழு தலைவர், இந்த மாதிரி போஸ்டிங்கில் இருக்கவங்க ஒரு ஸ்டேட்டுக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், நான் வரேன் அப்படின்ட்டு. கூட்டணி கட்சினா இன்னும் வலிமையாக இருக்கும், ஒரு சிஎம்ஏ பார்த்து பேசுவார். ஆனால் இந்த தடவை வரும்போது எனக்கு பாதுகாப்பு வேணான்ட்டாராம். ஒன்றும் புரியல உங்களுக்கு, ஏன் பாதுகாப்பு வேணாங்கிறாரு, எப்பயும் வரும்போது பாதுகாப்பு வேணும் பாரு, என்ன பாதுகாப்பு அப்படின்னா குடும்ப ஃபங்க்ஷனுக்கு வராரு, அப்படி ஒன்றும் தெரியலையே, ஏன்னா உளவுத்துறைக்கு தெரியாமல் இருக்காதுல்ல. அப்புறம் பார்த்தா திருவனந்தபுரத்துக்கு ஒரு டிக்கெட்டு, சென்னைக்கு ஒரு டிக்கெட்டு. திருவனந்தபுரம் வழியாக வராரா, சென்னைக்கு நேரடியாக வந்து இறங்குறாரா, இது வரைக்கும் தெரியல. சரி, இதுக்கு பின்னால் என்ன நடந்துட்டுருக்குன்னு கொஞ்சம் யோசனை பார்த்தா, இதே போல் பிரசாந்த் கிஷோர் வந்து முதல்ல நம்ம விஜயை சந்திக்கும் போது கூட இதே மாதிரி தான் திருவனந்தபுரத்துக்கு டிக்கெட் ஒன்று போட்டார், சென்னைக்கு ஒரு டிக்கெட் போட்டார். கடைசி அவர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கும் வரை விஜயை தான் சந்திக்க வர்றாருன்னு உளவுத்துறைக்கு தெரியாது. அதான் இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை. அதுக்கப்புறம் சந்திச்சுக்க அப்புறம் தான் சிஎம்கே தெரியும். இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு ஃப்ரீயாக இருக்கார். தேர்தலில் தோற்ற உடனே அவர் வந்து என்னங்க அது பிரசாந்த் கிஷோரே தோற்று போயிட்டார், என்னென்னமோ பில்டப் கொடுத்தாருன்னு பல விமர்சனம். அதாவது ஒரு ஆள் ஜெயிக்கும் போது புகழ்வாங்க, தோற்றுதுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதைன்றுவாங்க. ஏற்கனவே ரஜினி வந்து வெற்றியை கொடுக்கும்போது நல்லா இருந்தாங்க, படம் பாபா ஓடலைன்னா அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணுன்னு தான் சந்திரமுகி. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டென்ஷன். அப்போ என்னென்னா இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை, மோடியை ஜெயிக்க வச்சார், மம்தா பானர்ஜி ஜெயிக்க வச்சார், கெஜ்ரிவாலை ஜெயிக்க வச்சார், இப்படி எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சு அவருக்கு அவரே தோற்று போயிட்டாரே. அப்போ வந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க, அது ஒரு பீக்கில் இருக்குங்க, அவ்வளோதான், எல்லாத்துக்கும் ஒரு 20 வருஷம் ராசி நல்லா இருக்குங்க, அதுக்கப்புறம் போச்சுங்க அப்படின்னு பேசுகிறவங்க இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய வெற்றியை அவர் வந்து சுவைக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும், ஏற்கனவே விஜய் கட்சிக்கு வந்து ஐடியாலாம் கொடுத்துட்டு போனார், இப்போ மறுபடியும் ஐடியா கொடுக்க வரார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரியங்கா காந்தியும் பிரசாந்த் கிஷோர் சந்தித்தது நமக்கு தெரியும். பேசப்பட்ட விஷயம் என்ன, ஜன்சூரஜ் கட்சியை இணைச்சிருங்க, வேறு ஒரு ரூட்டில் போயிட்டுருக்குது அது. அப்போ இன்றைக்கி பிரசாந்த் கிஷோரும் கட்சி நடத்தணும். இன்றைக்கி கட்சி நடத்துறது எவ்வளோ கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும், பிரசாந்த் கிஷோருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் தான் வியூகோக்கு போட, அதுக்கு எவ்வளோ காசு வாங்குறாரு, அது இல்லாமல் ஆட்களை போட்டு வேலை பார்க்கணும், இது பெரிய விஷயம். காங்கிரஸ் பெரிய கட்சிங்கிறதுனால அது பல காலம் ஆண்ட கட்சினால ஓடிட்டு இருக்குது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ பிரியங்கா காந்திகிட்ட பேசும்போது இவர் சில விஷயம் சொல்லியிருப்பார், ஏன்னா ராகுல் காந்திக்கு வர நெருக்கமாக இருக்கார். அப்படிங்கும்போது நம்ம இவருக்கு விஜய்கிட்ட பேசியிருக்கனால ஒரு சில விஷயம் சொல்லுவார். இன்னொன்று, அவருக்கு திமுக எதிரி, அதிமுக எதிரி. திமுக வேலை வாங்கிட்டு இவர்கிட்டருந்து விஷயத்தை கற்றுக்கிட்டு அவங்களே பென் நிறுவனம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. யோசிக்க மாட்டாரா, நான் வந்து ஐடியா கொடுத்தா ஏன்ட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு உங்கள் மருமகனை வச்சு ஒரு நிறுவனம் ஓப்பன் பண்ணிடுவீங்க ஒன்று. இன்னொரு பக்கம் அதிமுக அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டார். அட்வான்ஸ் வாங்கினதுக்கப்புறம் பழனிசாமி கூப்பிட்டு பரவாயில்ல தம்பி நீ கிளம்புன்னு அட்வான்ஸ் வாங்கி வச்சுட்டார். அப்போ ரெண்டும் போச்சு. அப்போ 2 பேர் மேலேயும் ஒரு கோபம் இருக்கும். இன்னொன்று, தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தணும். வரக்கூடிய தேர்தலில் விஜய் எப்படியா ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஐடியாவை அள்ளி வீசுவார். அப்போ அவர் ஏன்னா இன்றைக்கி கான்டாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கான்டாக்டை வச்சு பிரியங்கா காந்திகிட்ட சொல்லியிருப்பார்ல, நான் அப்போ போனாங்க, திமுகவுடைய ஸ்ட்ரென்த்து பிடிக்குது, அதிமுகவுடைய ஸ்ட்ரென்த்துக்கு விஜய் நல்லா வளர்ந்துட்டு வராரு, அப்போ நீங்கள் அவங்களுக்கு கூட்டணி சேர்ந்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா எஃபெக்ட் கிடைக்கும், அப்படியே ஒன்றும் கிடைக்கிறனா கூட இதை வச்சு நீங்கள் வந்து திமுகட்ட பார்கெயின் பண்ணலாம். இதெல்லாம் பிரியங்கா காந்திக்கு தெரியாமையாக இருக்கும். இன்றைக்கி இவங்க பேசுகிற கே வேணுகோபால் அவர்கள் விஜயை சந்தித்து பேசினாங்கன்னா கண்டிப்பாக திமுக இந்த இப்போ இருக்கக்கூடிய சீட்டை விட ஒரு 5-6 தொகுதிகள் கண்டிப்பாக அதிகமாக கொடுக்கும். பிரவீன் சக்கரவர்த்தி பேசுனதே கலக்கம், வேணுகோபாலில் பேசிட்டாருன்னா சான்ஸே இல்லை. நல்லா யோசனை பாருங்கள், இன்றைக்கி திமுக கூட்டி வந்து காங்கிரஸ் போயிடுச்சுன்னு நினச்சி பாருங்கள். சில பேர் அதுக்கு கூட இந்த திமுக உடனே போயிடும், அதெல்லாம் இல்லை, காங்கிரஸ் போனால் கூட எப்படி ஜெயிப்பீங்க, காங்கிரஸ் இல்லாமல் சிறுபான்மை போன தடவை நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற வாக்கு வங்கி எவ்வளோ, நீங்கள் சொல்கிறது 40னே வைங்க, ஆனால் 45னே வைங்கப்பா, அதில் சிறுபான்மை வாக்குகள் எவ்வளோ, 15-14. சரி, நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, சிறுபான்மை எல்லோரும் போடுவாங்களா, ரைட்டு, நம்ம ஒரு 9 வச்சுக்குவோமா, ஆனால் 8 வச்சுக்குவோமா, ஐயா 5 வச்சுக்குவோமா, போச்சா. சிறுபான்மை வாக்குகள் காங்கிரஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் விழும். அதனால தான் லல்லு பிரசாத் யாதவ்லேருந்து சமாஜ்வாதி கட்சியிலேருந்து எல்லோரும் காங்கிரஸை கூட வச்சுக்கிறாங்க. அப்போ இது வேறு ரூட்டில் போயிட்டுருக்கு. அதனால் சந்திப்பு வந்து இன்றைக்கி வந்து எங்கே நடக்க போகுதுன்னு தெரில. செய்தி வந்திருக்கு, பட்டினப்பாக்கமா இல்லை வந்து இல்லை விஜய் வீடு அங்கே இருக்குது பட்டினப்பாக்கம், அப்படி இல்லாட்டினா வந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலன்னு சொல்கிறாங்க. இது சந்திப்பு நடந்தால் ஆனால் என்னென்னாங்க, இந்த மாதிரி இது வெளியில் வந்துருச்சுன்னா சந்திப்புறதை மேக்சிமம் தவிர்த்துருவாங்க. இல்லை சந்திப்பு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சே நடக்குதுன்னா அது பெரிய செய்தி. நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் பேசும், ஏன்னா காங்கிரஸும் பல ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஒரு அகில இந்திய கட்சி அப்படி தான் இருக்கும்.
ரொம்ப நம்ம விடுதலை சிறுத்தைகள் மாதிரி இல்லை நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் உங்களோட இருக்கேன் அப்படிங்கிற கட்சி காங்கிரஸ் இல்லை. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய அடுத்த பிரச்சாரம் செங்கோட்டையன் சொல்கிற மாதிரி பொங்கலுக்கு பிறகு பாருங்கள் எங்கள் கட்சியோட இன்னும் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும்னு. நாளுக்கு நாள் எஃபெக்ட் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அவங்க சொல்கிறாங்க ஜனநாயகன் படம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் ஒரு 3% எங்களுக்கு வந்து ஓட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும். ஜனநாயகனுடைய அந்த 27ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த பாடல் வெளியீட்டு விழாவில் விஜய் பேசக்கூடியதெல்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா 30ஆம் தேதி இப்போ வந்து சேலத்தில் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறதா அவங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க. இனிமேல் விடமாட்டார். இனிமேல் வந்து மாத கணக்கெலாம் பண்ண முடியாது இல்லை. இனிமேல் வந்து ரெகுலராக நீங்கள் அரசியல் பண்ணியே ஆகணும். அவர் ரெகுலராக அரசியல் பண்ணால் அது திமுகவுக்கு சிக்கல் தான். ஏன்னா வந்து தீய சக்தின்னு அவர் சொன்னது பெரிய அளவுக்கு இன்றைக்கி எடுபடுது. பழைய வரலாறுலாம் மக்கள் பேச ஆரம்பித்தாங்க. ஜெயலலிதாமா ஏன் தீய சக்தினாங்க, எம்ஜிஆர் இவர்களுக்கும் எப்படி பண்ணாங்க. அப்போ பல விஷயங்கள் திமுக தமிழகத்துக்கு செய்த துரோகம் என்ன. இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்க நேரம் பார்த்தா செவிலியர்கள் போராட்டம். செவிலியர்கள் அதாவது நீங்கள் சொன்னதை நம்பி தான் அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. எல்லாம் ஒரே பேட்டர்ன். தூய்மை பணியாளர்களை இதே மாதிரி தான் பண்ணி அவங்கள அடக்கி ஒடுக்கி சிறையில் அடைச்சிங்க. செவிலியர்கள் வந்து பண்ணும்போது மாசு வந்து மிரட்டுற தோணியில் பேசுகிறாருங்கிறாங்க. என்ன மாசு என்ன மன்னரான்னு நினைக்கிறேன். ஒன்றும் புரியல. ஆட்சி போச்சுன்னா அடுத்து மாசு எங்கே இருப்பார்? ஆனால் பேசுகிறதெல்லாம் இவ்வளவு என்ன சொல்கிறதுன்னு பேசலை. ஒரு பக்கம் நான் எப்போ வாக்குறுதி கொடுத்தேன்னு சொல்லிட்டு சேகர் பாபு பேசுகிறாரு, இவர் பேசுகிறாரு. அப்போ இவர்களுக்கெல்லாம் எப்படி இந்த தைரியம் வந்தது? எலெக்ஷன் வரப்போகுதுப்பா கொஞ்சம் மரியாதையாக பேசுன்னு சிஎம் சொல்லுவாரா? ஏன் சிஎம்க்கு தெரிஞ்சால் சொல்லுவார். சிஎம்கே இந்த விஷயம் தெரியாமல் இவங்க பார்த்துக்கிறாங்க. ஒப்பந்த செவிலியர்கள்லாம் கொண்டு போய் அந்த பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டிங்க. இப்போ காலையில் கூட அவங்க போராட்டம். என்ன நினைக்கிறாங்கன்னா செவிலியர்கள் கம்மியாக இருக்காங்க, இவங்க இந்த ஓட்டெலாம் பிரச்சனை இல்லை. அங்கே தூய்மை பணியாளர்கள் கொஞ்சமாக இருக்காங்க, அவங்க ஓட்டு பிரச்சனை இல்லை. ஆனால் அரசு ஊழியர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க, அவங்க ஓட்டு வேணும். அவங்கள பார்த்து மிரள்றீங்க. 22ஆம் தேதி கூட்டத்துக்கு வர சொல்கிறீங்க. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், சரியான முடிவு எடுப்பார்கள். இன்றைக்கி கே வேணுகோபால் விஜய் சந்தித்தால் ஒரு பெரிய செய்தியாக தான் பார்க்கப்படும். நம்மை பொறுத்தவரையில் உடனே காங்கிரஸ் வரும்னு நான் உறுதியாக நம்பலை. இப்போதைக்கு காங்கிரஸ் வருவதற்கான திமுகவோட ரொம்ப அட்டாச்சாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு நிறையா சாதகமாக இருக்குது. 22 எம்பி ராஜ்யசபாவில் இருக்காங்க. நிறையா விஷயத்துக்கெல்லாம் அவங்களுக்கு உடன்படுவாங்க. ஆனால் என்ன ஒன்று தேவையில்லாமல் திமுக நிறைய சிக்கலில் வேறு எடுத்து விட்டுருது. ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் பிரச்சனையை வந்து தோப்புன்னு தெரிஞ்சு காங்கிரஸ் வேணான்னு சொல்லி கூட வம்படியாக காங்கிரஸ் உறுப்பினர்கள்லாம் கையெழுத்து வாங்க வச்சு ஓம் பிர்லாட்டை கொடுத்து என்ன சாதிச்சிங்க? நீதித்துறையை பகைச்சிக்கிட்டால் சிக்கல்பான்னு காங்கிரஸ் சொல்கிறத இவங்க கேட்க மாட்டாங்க. சரி 22 எம்பி இருக்குதுன்னு சொல்லிட்டு சில விஷயத்துக்கு காங்கிரஸ் அமைதியாக இருக்காங்க. எவ்வளோ நாள் காங்கிரஸ் அமைதியாக இருக்கும் என்று தெரியவில்லை. தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.